இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் கவலைகள், பாரங்கள், பயங்கள் மற்றும் வேதனைகள் அனைத்தையும் நாம் சுமக்க வேண்டியதில்லை. நாம் அவற்றை தேவனிடம் ஒப்படைத்து விடலாம் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாய் எடுத்து காட்டுகிறது. எப்படி என்றால், நம்முடைய கவலைகளை ஒரு சுமையாக கருதி அதை ஒரு விலகி போகும் பொருளைப் போல் தேவனிடம் வீசிவிட வேண்டும். நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள், வருத்தங்கள் அனைத்தும் தேவனிடம் ஒப்படைக்கப்படும் போது அவரே அதை நம்மிடத்தில் இருந்து எடுத்து நீக்கி நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். உங்களுக்குள் ஒரு கேள்வி தோன்றலாம், நான் ஏன் அவரிடம் இவற்றையெல்லாம் ஒப்படைக்க வேண்டும் என்று. ஏனென்றால் அவர் உங்கள் மேல் அக்கறையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை பற்றி கவலைப்படும் பலர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாக விசாரிக்கிறார். நமது சிறிய கவலைகள் முதல் பெரிய பிரச்சனைகள் வரை அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். மேலும் நம்மை பற்றி அவர் உண்மையிலேயே அக்கறை கொள்கிறார். அவர் நம் கவலைகளை எடுத்துக்கொள்ள விரும்புவதற்கு காரணம் அவர் நம்மை நேசிப்பதனால்தான். அதனால்தான் நம்முடைய பாவங்கள் நீங்கவும் நாம் இரட்சிக்கப்படவும் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார், மீட்டுக் கொண்டார். எனக்கன்பானவர்களே, இன்று நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா கவலைகளையும், பயங்களையும், பிரச்சனைகளையும், கர்த்தாவே, இன்றைய நாள் முழுவதும் என் கவலைகள் அனைத்தையும் உம்மிடம் வைக்கிறேன், ஏனென்றால் நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் பார்த்துக் கொள்வீராக என்று தேவனிடம் ஜெபத்தில் ஒப்படைத்து விடுங்கள். ஒருவேளை நாள் முழுவதும் ஏதேனும் ஒரு பிரச்சனை உங்களை சோர்வடைய செய்தால் ஒரு நிமிடம் ஒதுக்கி அந்த கவலையை இயேசுவிடம் ஒப்படைத்து அவர் உங்களுக்குள் சமாதானத்தை தருமாறு ஜெபியுங்கள். தேவன் நம்முடைய பாரங்களை சுமக்க தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தாழ்மையுடன் நம் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்து அவர் நமக்கு கொடுக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொள்வதுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.